இப்போ சிங்கள ஏரியாவுக்கு போனால் நாங்கள் இடத்த குறித்து சொல்லல, அவங்களுக்கு நாங்கள் அங்கே போனால் நாங்களே ஒரு கணக்குலேயே எடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க இங்கே வந்தால் உண்மையிலேயே அவங்களுக்கு தங்கத்தட்டில் சோறு கொடுத்த மாதிரி அவங்கள வச்சுருக்குறாங்க. எங்கட ஊர்லேயே சுயமா முயற்சி செய்கிற எங்களை நீங்கள் இப்படியான ஒரு பிரதேசத்தில் நீங்கள் வைக்கிறது சரியோ? யாழ்ப்பாணத்தை பிரபலிச்சுக்கிற யாழ்ப்பாணத்து மக்களுக்காக செய்யப்படுற எக்ஸிபிஷனில் யாழ்ப்பாண உற்பத்தியாளர்களை பின்தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு இப்போ கூட இது வரைக்கும் எங்களுக்கு கரண்ட் வரையில்லை. யாழ்ப்பாணத்தின் வளங்களுக்கு பெருமதி சேர்க்கிற முயற்சியாளர் உற்பத்திகளை புறந்தள்ளி இருக்கிறது மிக ஒரு தவறான விடயம். புலம்பெயர்ந்த மக்கள் இதை கவனத்தில் எடுக்கணும். இப்படிப்பட்ட தனியார் சீஸ்வை போன்ற நிறுவனங்கள் யாழ்ப்பாண மக்களை உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்தில் முற்றவழி மைதானத்தில் நடைபெறுகின்ற சர்வதேச சந்தையில் தான் நிற்கிறோம். இங்கே உள்ளூர் உற்பத்தியாளர்கள் எதிர்கொள்கிற சவால்களை இங்கே சிலர் விமர்சிச்சிருக்காங்க. அது சம்பந்தமான அவங்களுடைய தகவல்களை வாங்க கேட்டு தெரிந்து கொள்வோம். யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக சந்தை 2025 காட்சிகளை அழைத்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே நேரம் கிட்டத்தட்ட 6:15 கடந்திருக்கிறது. இங்கே உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இடம், அதாவது அவர்களுடைய பொருட்களை விற்பனை செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட இடம் தொடர்பாக உள்ளூர் உற்பத்தியாளர்கள் சில விமர்சனங்களை தெரிவிக்கிறார்கள். அவர்களுடைய அந்த விற்பனை பகுதி சுத்தமற்றதாக காணப்படுகிறது, போதிய இடவசதியின்மை காணப்படுகிறது, இன்னும் பல சவால்களுக்கு தாங்கள் முகம் கொடுப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான விடயங்களைத்தான் நாங்கள் தொடர்ந்து இந்த காணொளியில் அழைத்து வர போகிறோம். உற்பத்திக்கு ஒதுக்கப்பட்ட இந்த சூழல் சம்பந்தமாக சில விமர்சனங்கள் கதைக்கப்படுது. அது சம்பந்தமா உள்ளூர் உற்பத்தியாளர்களாக உங்களோட கருத்துக்கள் என்ன? நாங்கள் யாழ்ப்பாணத்தை பிரதிபலிக்கக்கூடிய யாழ் முயற்சியாளர் சங்கத்தின் ஒரு சார்பாக உற்பத்தி செய்யப்படுற உற்பத்தியாளர்கள். நாங்கள் கடந்த காலங்களில் எங்களுக்கு இந்த பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நடக்கப்படுற இந்த எக்ஸிபிஷனில் உள்ளுக்கு இடம் கிடைச்சது. காலப்போக்கில் நாங்கள் அப்படியே பின்தண்டப்பட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 வழிக்கு கிராமப்புற அதாவது யாழ்ப்பாணத்தை பிரபலிச்சுக்கிற யாழ்ப்பாணத்து மக்களுக்காக செய்யப்படுற எக்ஸிபிஷனில் யாழ்ப்பாண உற்பத்தியாளர்களை பின்தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்ட நிலைமை நீங்கள் கண்கூட காட்சியாக இருக்கும். அதே நேரம் இந்த உற்பத்திக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல அதுக்குரிய மக்களை உள்ளுக்கு இழுக்கக்கூடிய மாதிரியான செயற்பாடுகளும் எங்களுக்கு ஒழுங்குபடுத்த தெரியல. ஏன்னு சொன்னால் முன்னுக்கெல்லாம் வாகனங்கள் எல்லாம் அப்படி நிப்பாட்டப்பட்ட வழியில் இருக்குது. அதுக்கு விடிய நாங்கள் எத்தனோ தர முறை கோரிக்கை விடுக்கப்பட்டும் இல்லை. அதே நேரம் இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானமாக தான் நாங்கள் கருத போகிறோம். என்னன்னு சொன்னால், அதாவது எங்களோட யாழ்ப்பாண மக்களுண்ட யாழ்ப்பாண பிரதேச உற்பத்தியாளர்களை இப்படி பின்தக்கப்பட்ட யாழ்ப்பாணத்தை ஒரு ஆர்கனைஸ் படுத்தப்பட்ட இந்த விற்பனை நிலையம் இப்படி எங்களை ஒதுக்கப்பட்டப்பட்ட மிக கவலைப்படக்கூடிய இதாக இருக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா மின்சார வசதி இதுவரையும் எங்களுக்கு செய்து அதாவது மற்ற எல்லா கனோப்பிக்கும் செய்து கொடுத்தும் எங்களுக்கு இதுவரையும் மின்சார வசதி செய்யப்படவில்லை. அதே நேரம் தண்ணி வசதி கூட உள்ளுக்கு தான் இருக்குது. அதையும் அதாவது பகல் வேளையில் உள்பிரசை அனுமதியும் எங்களுக்கு நிப்பாட்டப்பட்டு இப்போ மாலை நேரத்தில் தான் அதுக்கான அனுமதியும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு மற்ற தண்ணி வசதிகளை பெறுவதற்காக. நாங்கள் ஜால் சிறுதொழில் முயற்சியான தம்பி எல்லாம் சொல்லிட்டு மற்றது இங்கே பாருங்க, நீங்கள் வாக்கிக்கே தெரியுது நாங்கள் என்ன மாதிரியான இடத்துல இருக்கோம். மக்கள் போகிற ரோட் கவர் பண்ணி அங்கால போகிறது, அதுக்கு முன்னால் வெஹிக்கிள்களை விட்டு எங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் எங்கட இடத்துல வேறு வேறு கிராமத்துலேருந்து வந்தவையல் வேறு இடங்களில் வந்தாக்களை முன்னுரிமைப்படுத்தியும் எங்கட ஊர்லேயே சுயமாக முயற்சி செய்கிற எங்களை நீங்கள் இப்படியான ஒரு பிரதேசத்தில் நீங்கள் வைக்கிறது சரியோ?
நீங்கள் ஒரு தமிழராய இனத்தை நான் சொல்ல வரையில, நீங்கள் ஒரு தமிழ் இனத்தை சேர்ந்த ஆக்களும் தானே இதுக்கு இருக்கிறீங்க. அப்படியான நீங்கள் எங்கட நீங்க ஊக்குவிக்கணுமே தவிர இப்படி தள்ளுறது பிள்ளை என்று நான் சொல்றேன். மற்றது வந்து வெளியூர்ல வார ஆக்கள் எங்களுக்கு அங்க தேவையில்லை, அங்க வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி எங்களை நாடி வராங்க. அப்படி வார ஆக்கள் வந்து வாங்குறதுக்கான இடவசதி இல்லை. மற்றது வந்து எல்லாரும் நாங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கும்பல்ல தான் இருக்கிறோம். எங்களுக்கான ஒழுங்குமுறை இல்லை. என்ன மாதிரி மற்றது வந்து என்ன மாதிரி வந்து செய்து போறது அப்படியானது இல்லை. மற்றது வந்து இப்போ யாராத்தான் இருந்தாலும் நானாத்தான் இருந்தாலும் இப்போ நான் கொஞ்சம் காசு கொண்டு வருவேன் வந்து என்ன சொன்னால் என்ட்ரன்ஸால் வந்து அங்கே இருக்கிறதில் பார்த்துட்டு தான் நான் இங்கே வருவோம். அப்படி அங்கே இருக்கிற உள்ளூர் உற்பத்தி இதே நீங்கள் அங்கே வைப்பீங்களா இருந்தால் ஏன் நாங்களும் வளரலாம்னு யோசிக்கலாம் தானே. ஏன் நாங்கள் அப்படி பின்னுக்குன்னு அவ்வளோத்தையும் அந்த கொண்டு வர காசு நாங்கள் அங்கே முடிச்சுட்டோம், இங்கே வந்தால் காசு இல்லைன்னு சொல்லுவாங்க சில பேர். அப்போ நீங்கள் நீங்கள் ஒரு பெருந்தன்மையில் நீங்கள் காசை வாங்குங்கோ. நாங்கள் போன முறையும் 10 ஸ்டோலுக்கான காசு நாங்கள் கொடுத்து தானே எடுக்கிறோம். அப்படி எங்களையும் உள்ளூர் உற்பத்தியை இந்த ஸ்டாண்டர்டில் நீங்கள் செய்ய வேணுமென்றதை தான் நான் திருப்பி மென்ஷன் பண்ணேன். பட் அது வந்து எங்கள் சார்பாக தான் இவங்களோட கருத்துக்களுமே உள்வாங்கப்பட்டு தான் இவ்வளோ பேருமே நாங்கள் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கிறோம். இதில் சரியோ பிள்ளையோ எங்களுக்கு தெரியாது. எங்களோட ஆதங்கத்தை எங்களோட சுய தொழில் முயற்சியாளர் சங்கத்தின் சார்பாகவும் இதை தெரிவித்திருக்கோம். இதில் வந்து தொழில்துறை திணைக்களம் வந்து கூடுதலான அதுண்ட வேண்ட ஒரு சப்போர்ட்டோடு தான் நாங்கள் இந்த அளவாவது கிடைச்சிருக்கு. அப்படி இதுவும் இல்லாட்டி நாங்கள் உண்மையாகவே நீங்கள் யாழ் சிறுதொழில் முயற்சியாளர் சங்கம் இருக்கணுமோன்றதே தெரியாமல் இருந்திருக்கும். இப்போ அவர்களூடாக இப்படி ஒன்று இருக்குதுன்னு தெரியும். அதே மாதிரி இந்த இடத்தை போதுமானவரை நீங்கள் எங்கள்கிட்டையும் ஒரு வகையான ஒரு பங்கை நீங்கள் காசாக வாங்கிக்கொண்டு வேறு நிறுவனங்கள் பார்க்குறவையில் இருந்தால் இதை மாதிரி ஒரு இதுகளுக்கு எங்களால் அவ்வளோ தொகை ஈட்ட முடியாது. இதே உங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் பண்ணியோ இதண்டும் எங்களையும் ஒரு இதுக்கு ஸ்டாண்டர்டுக்கு எடுத்து வரணும் மட்டும் நினைக்கிறேன். இல்லையே நாங்கள் வார வருஷத்துக்குள்ளே நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ தெரியாது, நாங்கள் எப்படியாவது நாங்கள் ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்துடுவோம்ன்ற. ஏன்னா நீங்கள் எங்களில் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது. எங்களோட சுய முயற்சியாளர் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களால் முடிஞ்சால் வார வருஷத்துக்கு எங்களோட சுயதொழில் முயற்சியாளர் சங்கத்துக்காக வேண்டி ஒரு ஸ்பேஸு தாங்க. நீங்கள் 10 அடியோ 100 அடியோ தாங்க, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். எங்கள்ட வந்து ஒன்றுபட்டு தான் குடும்பமாக இருக்கிறோம். நீங்கள் யோசிக்க தேவையில்லை, வேலை கொடுத்தா பிரச்சனை. எங்கள் குடும்பங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் பிரச்சனை வாரது தான். நீங்கள் ஆனால் அந்த பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். இப்போ நாங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கொண்டு நீங்கள் அதைத்தான் சார்பாக கதைக்கிறீங்கன்னு சில பேர் சொல்லிடணும். அப்படி ஒன்றும் தெரியல. நாங்கள் எங்களோட குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்கொள்வோம், நீங்கள் எங்களுக்கு பேசத்தாங்க. இது சரியோ பிள்ளையோ தெரியல. எந்த மனதிலையும் மற்றும் எங்களை மாதிரி சுயதொழில் முயற்சியாளர் எல்லார்ட்ட கருத்து இப்போ நாங்கள் எல்லாரும் சொல்ல முடியாத பட்சத்தில் சுருக்கமாக எல்லார்ட்டையும் தொகுப்பாக எடுத்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இது வந்து பல முறை வந்து தொழில்துறை திணைக்கிற ஒரு அரசு அரசு நிறுவனம் வந்து பல முறை வந்து ரிக்வெஸ்ட் லெட்டர் வைக்கி அனுப்பியும் கூட கடைசி வரைக்கும் வந்து அது வந்து என்ன செய்யப்பட்டதுன்னு சொன்னால் நிராகரிக்கப்பட்டு இறுதிக்கட்ட நேரத்தில் தான் உங்கள் இந்த யாழ் சிறுதொழில் முயற்சியாளர்களுக்கு ஒரு இடம் தாரம் என்று சொல்லி ஒரு கோரிக்கை அனுமதியின்படி நாங்களும் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் தரக்கூடிய ஒரு இடத்தை தருவோம் என்று எதிர்பார்ப்பின் மத்தியில் வந்த நேரத்தில் கடைசியாக வந்து எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் வந்து அதாவது ஒரு 10 வெளிக்கு அதுவும் கூட 10 காடாக தந்த இடத்தை தான் நாங்கள் தான் என்ன செய்து நாங்களும் சொன்னால் புல்லு வெட்டுற மிஷினை கொண்டு பிடிச்சு துப்புரவு செய்து இந்த பந்தல் ஏற்பாடெல்லாம் முழுக்க போட்டு அதுவும் நாங்கள் எல்லாருமே காசு போட்டு சேர்த்து எங்களோட சுயமுயற்சியாளர் சொந்த சங்கத்தின் பணத்தின் மூலம்தான் நாங்கள் இதை அரேஞ்ச்மெண்ட் செய்த. நாங்கள் இந்த இடமும் வந்து அந்த அவைக்காக ஒழுங்குபடுத்தப்பட்ட இடம் இல்லாமல் ஒரு புறம்போக்குன்ற ஒரு சாட்டு, அதாவது என்னன்னு சொன்னால் இது வந்து ஒரு சாட்டுக்கு இவைக்கு நாங்கள் ஒரு இடம் கொடுத்து நாங்கள் அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் இல்லாத ஒரு இடத்தை வந்து ஒதுக்குப்புறமா இதோட எங்கூட அவன் இது முடியுது அங்கே, அதாவது முன்னுக்கே முடிய வேண்டிய இடத்தை கொஞ்சம் விஸ்தரித்து அந்த 10 வழியை வந்து எங்களை உள்வாங்கி தங்களுக்குள்ள உள்வாங்கப்பட்ட ஒரு மொழி பேசுகிற தன்மையில் வந்து எங்களுக்கு இந்த இடத்த ஒதுக்க தருக்கேன். இது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய அவமானத்துக்குரிய நிகழ்ச்சி. என்னன்னு சொன்னால் இந்த சீஸ்வை நிறுவனம் வந்து ஜாழ் முயற்சியாளர் அதாவது யாழ்ப்பாணத்தின் உற்பத்தியாளர்களை வந்து வளர்ப்பதற்காகவே இது உருவாக்கப்பட்டது.
அது என்றுமே மறக்க முடியாத ஒன்று. அவை யாழ்ப்பாண உற்பத்தியாளர் வளர்க்கிற என்ற பேரில் வந்து யாழ்ப்பாண முயற்சியாளர்களை புறந்தள்ளி முழுதாக உள்வாங்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தை தாண்டிய வெளி பிரதேச மட்டத்துக்கு மட்டும்தான் அங்கீகாரம் கொடுத்தப்பட்டது. இது வந்து அதாவது புலம்பெயர்ந்த மக்கள் இதை வந்து கவனத்தில் எடுக்கணும். இப்படிப்பட்ட தனியார் சீஸ்வை போன்ற நிறுவனங்கள் வந்து யாழ்ப்பாண மக்களுக்கான தரத்தை உயர்த்தும் என்ற பேரில் அவைக்கான இடம் எவ்வளவு வழங்கப்படுதுன்றதை நீங்கள் கண்கூடாக பார்க்க வேண்டும். இதை நாங்கள் கட்டாயம் தெரிவு செய்ய வேண்டும். ஏன்னா இது வந்து கதை காலங்காலமாக மூடி வைக்கப்பட்ட விஷயமாக காணப்படும். நாங்கள் கதைச்சிட்டு போகிறதா இல்லாமல் இதுக்கான ஒரு முடிவாக இருக்கணும்ன்றதான் எங்களோட கருத்து. நான் முயற்சியாளர் சங்கத்தின் உபதலைவர். கடந்த காலங்களில் வந்து சிசிவை நிறுவனம் வந்து எங்களுக்கு இந்த வாய்ப்புகளை வழங்கிக்க வந்து துறை சார்ந்த திணைக்களங்கள் கேட்கும்போது உட்பக்கம் தான் தருவார்கள். ஆனால் இந்த முறை வந்து மிக வேதனையானதும் கவலையானதும் விடயம் இந்த தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமான இந்த ஒரு பாதனிய பற்றைகளுக்கு தான் எங்களுக்கு இந்த இடத்தை தந்திருந்தார்கள். நாங்கள் அதை புல்லுவற்ற மிஷினை போட்டு தான் செய்திருந்தோம். இதில் வந்து அநேகமாக மத்திய காலப்பகுதிகளில் அவை நிகழ்ச்சி திட்டங்கள் நடக்க வந்து எங்களுடைய முயற்சியாளர்கள் வந்து நாங்களும் ஒரு முயற்சியாளராக அவைகளோட சேர்ந்து பங்களிப்பு செய்கிற சூழல் இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைய சூழலில் வந்து எத்தனையோ ஆக்கள் பங்கு பெற்ற இந்த சூழலில் வந்து சிறிய நடுத்தர அளவில் வளர்ந்து வர யாழ்ப்பாணத்தின் வளங்களுக்கு பெருமதி சேர்க்கிற முயற்சியாளர் உற்பத்திகளை வந்து புறந்தள்ளி இருக்கிறது வந்து மிக ஒரு தவறான விடயம். அவர்கள் வந்து இந்த விடயத்தை வந்து செய்திருக்கக்கூடாது. ஏனெண்டா எங்கட முயற்சியாளர்களை வளர்க்கணுமென்ற நோக்கத்தில் தான் இதை உருவாக்கினவே சிசிவை அவைகள். ஆனால் இந்த சூழலில் வந்து அப்படி செய்திருக்கிறது வந்து எங்கட முயற்சியாளர் ஆதங்கங்கள் மிக மனவேதனையை ஏற்படுத்தி இருக்குது. தங்களை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தினதை தான் பார்க்கினேன். அது வந்து எங்களுக்கும் கவலையாக இருக்கேன்டா. நாங்கள் இப்படியான ஒரு வாய்ப்பு இருக்குமென்னு நாங்கள் நினைக்கலேண்டா. கடந்த காலங்களில் வந்து நல்ல பிரதேசங்களை தந்திருந்தார்கள். அது கூட ஒரு 10 ஸ்டோவில் தந்திருந்தால் நாங்கள் எங்களுக்குள்ளே பிரித்து கொண்டிருந்தோம். நாங்கள் இந்த முறை தந்தது வந்து எங்களுக்கு திருப்தி இனம் இருக்கிறது. இது போன்ற தவறுகளை வந்து தவறுதான். இந்த தவறுகளை வந்து சிசிவை நிறுவனம் வந்து எதிர்காலத்தில் செய்யக்கூடாது. அடுத்த வருடம் வந்து இந்த தவறுகளுக்கு ஒரு பிரயோஜனம் தருவதா வந்து எங்களோட முயற்சியாளரை முன்னுரிமைப்படுத்தணும். ஏனென்று சொன்னால் முன்னைய காலங்களில் வந்து யாழ்ப்பாண மாநகர சபை வந்து சப்போர்ட் பண்ணுறேன் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டுகள் முந்தி இருந்தது. இப்படியான இதுகள் செய்யக்க இப்போது இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய ஆணையாளர் அல்லது ஆளுநர், அரசாங்க அதிபர் அல்லது துறை சார்ந்த திணைக்களங்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு இந்த முயற்சியாளர் வழக்க இருக்கிற நேரத்தில் மாநகர சபை எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்க வந்து இவர்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குறது வந்து ஒரு சுமையாக இருக்காது. எதிர்காலத்தில் வந்து இவர்கள மனங்களில் வந்து எங்கட முயற்சியாளர் சார்ந்த சிந்தனைகள் எண்ணங்கள் வந்து மாறணும். அந்த எண்ணம் மாறினா தான் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற உற்பத்திகளை வந்து வெளி உலகுக்கு பிரதிபலிக்கலாம். இதுக்கு வந்து நாங்கள் எங்கட முயற்சியாளர்கள் வளர்ந்து இந்த நண்பன் எல்லாம் ஒரு பட்டதாரி, ஒரு இளம் சுயதொழில் முயற்சியாளராக இருக்கிற இப்படி எல்லாம் படித்து போட்டு நிறையாக்கள் இதுக்கு சுயதொழில் செய்யணும், அவன் பிள்ளைகள் படிக்கணும். அப்படியான சூழலில் வந்து எங்கட முயற்சியாளரை வளர்க்குறதுக்கு வந்து எதிர்காலத்தில் இந்த தவறை செய்யாமல் சரியாக நடந்து கொள்ளணும்ன்றது என்னுடைய கருத்து, எங்களுடைய முயற்சியாளருடைய கருத்து. என் பேர் சந்திரகுமாரன் கவிதா. இந்த முயற்சியாளர் சங்கம்ன்றது உண்மையிலேயே முதல்ல கதைச்சவங்களும் சொன்னாங்க, நாங்கள் ஒரு கூட்டு உறவாக நாங்கள் செயல்படுற சங்கம். உண்மையிலேயே ஒரு வர்த்தகரமான விஷயம் என்னென்னா, இந்த முறை நாங்கள் ஒரு குறைவான ஒரு உள்ளூர் முயற்சியாளர்ன்றதில் கருத்தில் வச்சு எங்களோட சங்கத்தை கொண்டு வந்து ஒரு பின்புறமான ஒரு 10 கொண்டு வந்து விட்டது. உண்மையிலேயே அது கூட எங்களுக்கு கிடைச்சது இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டு தொழில்துறை திணைக்களம் தான் எங்களுக்கு முயற்சி எடுத்து இந்த இடத்தை எடுத்து தந்தது. உண்மையிலேயே அவங்கள நாங்கள் பாராட்டணும் என்று அவங்க எங்களோட நிறைய 5 திணைக்களம் சேர்ந்து இந்த சங்கத்தை உருவாக்கினது.
இருந்த போதிலும் எங்களுக்கு தொழில்துறை திணைக்களம் தான் எங்களோட சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் அவங்க தான் தலை கொடுக்குறாங்க. முக்கியமாக சொல்ல போனால் பிரதீபன் சார் வந்து நிறைய விஷயங்கள் எங்களோட சேர்ந்து இழுபடுறாரு என்றால் இப்போ கூட இது வரைக்கும் எங்களுக்கு கரண்ட் வரையில்லை. இது வரைக்கும் எங்களுக்கு கரண்ட் கொடுக்கல. இந்த பாருங்க ஒவ்வொரு பொருள்கள் செய்கிறது கரண்ட் தேவை. அப்போ உண்மையிலேயே ஒரு தேடுவேரற்ற ஒரு பொருள் மாதிரி எங்களோட சங்கத்தை கொண்டு வந்து விட்டுருக்குது. அதே நேரம் பாதைகளை பிளப் பண்ணி வச்சிருந்தால் அவங்கள எப்படி அந்த வியாபாரம் செய்யலும்? நாங்களும் காசு கட்டித்தானே இந்த இடத்தை எடுக்கிறோம். எங்களால் சிறு தொகை என்றாலும் காசை கட்டித்தான் இந்த இடத்தை எடுக்கிறாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு இன்றைக்கு ஒருத்தருக்குமே வியாபாரம் நடந்தது இல்லை. அப்போ இது எப்படி என்றால் இப்போ சிங்கள ஏரியாவுக்கு போனால் நாங்கள் இடத்தை குறித்து சொல்லல, அவங்களுக்கு நாங்கள் அங்கே போனால் நாங்கள் ஒரு கணக்குலேயே எடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க இங்கே வந்தால் உண்மையிலேயே அவங்களுக்கு தங்கத்தட்டில் சோறு கொடுத்த மாதிரி அவங்கள வச்சுருக்குறாங்க. நாங்கள் ஒரு பிஞ்ச கோப்பையில் சாப்பிட்ற மாதிரி எங்களோட சங்கத்தை கொண்டு வந்து விட்டுருக்கு. உண்மையாக வருத்தகரமான விஷயம். இது வளர்கிறதுக்கு நாங்கள் யாருமே எங்களோட குறிக்கோள் அடுத்த வருஷம் இப்படி ஒரு நிகழ்வு நடக்குமாக இருந்தால் நாங்களும் அதில் ஒரு ஆளாக பங்கு பெற்ற வேணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த இடம் வேண்டாம். நாங்கள் எங்களுக்கு மன்ற சங்கம் பஞ்சவர்ணம் என்ற ஒரு கடை எங்களுக்கு ஓப்பன் பண்ணி தந்திருக்கிறாங்க. சங்கம் செய்கிறோம், அதுவும் தொழில்துறை திணைக்களம் தான் எங்களுக்கு செய்து தந்திருக்கிறோம். அப்போ எங்களுக்கு அது போதும். இப்படி வந்து இழிவுபடுத்துறதை விட நாங்கள் அப்படி செய்கிறது எங்களுக்கு ஓகேயா இருக்கு. பஞ்சவர்ணம் வந்து மணிக்கூட்டு கோபுரத்தில் டெலிகாமுக்கு முன்னாலே இருக்குது. என்ன உற்பத்தியும் எங்களோட உள்ளூர் உற்பத்தி அனைத்து உற்பத்தியாளர் உற்பத்திகளும் அங்கே இருக்குது. அங்கேயும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்ன்றதையும் இந்த தகவலில் தெரிவித்து சொல்கிறேன்.